ஊத்துனாவோ அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஊத்துறது போய் அங்க மானம் சரி சரி. இருந்தாலும் துரியனுக்கு எங்களுக்கும் யுத்தம் என்று ஏற்பட்டு நேற்று வரை 16 நாள் இது முடிஞ்சு போச்சு. 16 நாள் முடிஞ்சு விட்டது. 17 நாள் யுத்தம். நாளை யுத்தம். இன்றைய தினம் 17 நாள். அதான் 17 நாள் யுத்தம். தொடி தட்டி நீ சாமர்த்தியமா வெளியே வந்துட்டணும். நேத்து போன போறே ஒண்ணு பாகல குலத்துல. ஆமா வரங்க. இருந்தாலும் ஏண்டா சண்டை செய்வேண்டா. அடியில வந்து சண்டைனா காய்ந்து ஓடுறோம்மா. அப்படி இல்ல சண்டை நான் செய்வேன். ஆமா. ரதம் ஒரு ஆள் ஓட்டணும். ஆமா ஓட்டுவாரு. ரதம் ஓட்டுவியா? நான் எத்தனை வண்டி இங்க புடிச்சடா ஒரு காத்து பஸ் சட்டை பிடிச்சுவேன். தோறாங்க வா. அது ஓட்டாரு மாமா. மகாராஜா நான் ஓட்டுவேன். நான் ஓட்டுவேன். சும்மா கடபாடு ஓட்டுவேன் மாட்டு வண்டி. பாருடா பாவி. கடப ஆமா அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆத்து மண் ஓட்டுறோமே. ஆத்து மண் தீட்டு மண் ஓட்டலாம் நான். டேய் ராஜாக வாங்கி தரணும். ஏமா அடுத்த வேளை சாப்பாடு விதி கிடையாது. மிளகா தகராறு. நம்ம ரகசியம் ஆகலாம். அப்படி இன்றைய தினம் 17 அனுதினமும் ரதசாரியாக இருக்க முடியாது. யாரு? கண்ணன். ஏய் அண்ணா ஆமா பகவான் வந்தா வரலையா? ஒருவேளை போய் வந்து போச்சு. ஆடு ஓட்டி போடணும். மதுரை போக வேண்டும். நீ அவர் இன்னும் ஹரிபஜனை பாடினாதான் அவர் ஆண்டவர் ஆபத்தான ஐம்புலங்களை அடக்கி மதுரை பாடு. ஏய் சி ஐம்புலங்களை அடக்கி கட்ட வரலை பாட்டில் அமர்த்தி பாட்டில் நிறுத்துறாங்க. எப்படியா? டேய் பாட்டில் அதான் பாட்டில். சரி பாடு ஒரு ஏய் ஏய் இந்த பகையில வரணும். கூட்டு பாத்துப்பா. யார் வாத்தியாரு? நான் வருவியா? வாத்தியாரு ஏய் முருகனே சாத்தி போடுவேன். பண்றா டேய் குட்டினா ஏய் அவர் எப்பேர்ப்பட்டவர்? ஆதியே எங்கள் விவரம் ஐயரே பீமே கூடி குழாவி கொச்சியிருக்கும் நேரத்திலே ராதா ருக்மணியோடு விளையாடி இருக்கும் தருணத்தில் எம்மை தியானித்த காரணம் மைத்துளாவாரும் முந்தாடியே
சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கும்போது உங்களை காப்பாற்றினேன். கானகத்திலே இருக்கின்ற நேரத்தில் நாட்டில் இருக்கும் போதும் வந்து காப்பாற்றினேன். கானகத்தில் இருக்கும் போதும் வந்து காத்தேன். ஆனா தெய்வம் என்பது தொண்டரை காப்பாற்ற வேண்டும், பக்தர்களை காப்பாற்றுவதுதான் தெய்வம். உப்பிட்ட குரலுக்கு குழெடுத்து ஊதி உங்களுடைய கடமை. நான் மட்டும் கண்ணன் அல்ல, இந்த நல்லூரை கட்டி காத்து வருகிறானே கோபால கண்ணன் எம்முடைய அவதாரம். சரி, இருந்தாலும் என்ற தினத்திலே ரதம் ஓட்ட வேண்டுமாமா? இழுவ கண்ணனை கொல்வே ஏன் தெரியுமா முடியல? கண்ணன் ஓர் பகை. கண்ணன் கரத்திருக்கும் நாகம் ஓர் பகை. கண்ணனே விட்டாலும் நாகம் விடாது. நாகமே விட்டாலும் கண்ணன் விடமாட்டான். பாம்பென்றால் படையே நடக்கும் என்பார்கள். என்னால முடியாது பாய். ஆமா, 1000 நாவு படைத்த ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பின் மீது படுத்து உறங்குறாள். இந்த சாதாரண குட்டி பாம்பு பார்த்தா நான் படுத்து உறங்குவது ஆதிசேடன் 1000 நாவு படைத்தவன் அவன் மித்ரு. இந்த நாகம் சத்ரு. மித்ரு விட்டாலும் விடும், சத்ரு விடாதே. முடியாது பாய். முடியாதா? ஆமா, இறுதியா சொல்றோம் மாமா. அடி மேல சவுண்ட் டம்மு டம்மு அடிச்சா வந்துருவாரு. மேல போயிருப்பாரு. பீமா உன் உள்ளத்தில் இருக்கிறதா பரீட்சிக்க யாம் நடத்திய நாடகம். எங்கே நீ அதை மறந்து விடுவாய் என்று. ஆனால்
நினைவோடு இருக்கிறாய். இப்படி ஆகட்டும் மாமா. ரதத்துல வருகிறேன், புறப்படு போகலாம். அப்பா 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 கூப்பிடு ஆமா சூரியன் முன்னே பந்தயம் பேசி பேசி பண்புடனே படைகள் ஒன்றாய் சேர்த்து கூட்டி ஒரு கண்ண பீமே எதிராளி குறித்த திரவங்களை இருக்கின்றார்கள். அப்படியா? ஆமாங்க. வந்துட்டாங்களா? கண்ணமாரா? அதான் சொல்றான். மாமா இது குல கண்ணமாரா நானே சொன்னா அக்கா குத்தி விடு வா 500 பாவி ஆனா யாரு